ஓகேங்களா. புதன் ஹோரை புதன்கிழமை அன்று காலையில் 6 to 7 பார்த்தீங்கன்னா புதன் ஹோரை. புதன் ஹோரையில என்னென்னலாம் பயன்படுத்தலாம்? கல்வி படிக்கிறீங்க, படிப்பு சம்பந்தமான விஷயம், லைக் எல்கேஜி டு நம்ம வந்து காலேஜஸ் படிக்கிற போதும் சரி, இல்ல ஒரு 50 வயசுல ஒரு கலையை கத்துக்கிறேன், நான் ஒரு படிப்பு வந்து படிக்கிறேன் அப்படின்னாலும் சரி, அல்லது வந்து பாத்தீங்கன்னா ஒரு பத்திரம் டாக்குமெண்ட் வந்து ரிஜிஸ்ட்ரேஷன் பண்றேன், டாக்குமெண்ட் வந்து எனக்கு சரியா வந்து இதுவாக மாட்டேங்குது அப்படின்னாலும் சரி, ஓகேங்களா. எனக்கு வந்து பாத்தீங்கன்னா இந்த ரியல் எஸ்டேட் பண்றவங்க வந்து இந்த செவ்வாய் புதன் ஹோரையை பயங்கரமா பயன்படுத்தலாம். இந்த கமிஷன் பேஸ்டு ஒர்க் பண்றவங்க எல்லாருமே, ஏன்னா பெரிய மாற்றத்தை வந்து கொடுத்துரும். ஒரு அஸ்ட்ராலஜி பாக்குறீங்க, புதன் ஹோரையை பயன்படுத்திக்கலாம். உங்க வீட்டுல இருக்கிற ஒரு தாய் மாமனுக்கு ஒரு நல்லது பண்ணணும், புதன் ஹோரையை பயன்படுத்திக்கலாம். மாமனை போய் பார்க்கணும், புதன் ஹோரையை பயன்படுத்திக்கலாம். சரி, இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா பாசிட்டிவா இருக்கும். இந்த படிப்பு சம்பந்தப்பட்ட புதனுக்கான காரகம் என்னென்ன இருக்கோ அது எல்லாமே, ஒரு புக்கு வாங்குறீங்க, ஒரு பேனா வாங்குறீங்க, புதன் ஹோரையை பயன்படுத்திக்கலாம். ஒரு ஃபார் எக்ஸாம்பிள் வந்து பாத்தீங்கன்னா ஒரு சினி ஃபீல்ட்ல இருக்காங்க, ஒரு ஸ்கிரிப்ட் எழுதணும், ஒரு கதை எழுதணும், அவர்கள் வந்து பாத்தீங்கன்னா இந்த புதன் ஹோரையை பயன்படுத்தி புதன் ஹோரை அப்போ போயிட்டு புக்கும் பெண்ணும் வாங்கி ஒரு லாபமோ இல்ல ஏதாவது ஒரு உங்களோட இஷ்ட தெய்வமோ குல தெய்வமோ அந்த நோட்ல வந்து எழுதி ஒரு மஞ்சள் குங்குமம், அந்த நோட்ல வந்து பாத்தீங்கன்னா மஞ்சள் குங்குமம் தடவி நீங்க வந்து ஆரம்பிக்கும் போது அந்த கதை, ஏன்னா ஒரு ரைட்டருக்கு தான் தெரியும், ரைட்டர்னு நீங்க பேசிட்டாலே அது வந்து புதன் சம்பந்தப்பட்டதுங்க, சரிங்களா. அப்ப அந்த ரைட்டருக்கு தான் தெரியும் எத்தனை கதைகள் வந்து பாத்தீங்கன்னா நோட்டு புக்குக்குள்ளேயே அடங்கி இருக்குன்றது ஒவ்வொருத்தருக்கு வந்து தெரியும், அந்த ஃபீல்ட்ல இருக்கிறவங்களுக்கு. அப்போ இந்த புதன் ஹோரையில வாங்கி ஒரு நோட் பென் வாங்கி நீங்க அதை எழுதும் போது சீக்கிரமா பாசிட்டிவா வந்து அந்த கதை வந்து திரைக்கதையா வர்றதுக்கான வாய்ப்புகள் பயங்கரமா இருக்கு. ஒரு எக்ஸாம் எழுதுறீங்க, இப்போ ஒரு கடன் இருக்கு உங்களுக்கு, புதன் ஹோரையில வந்து நான் பொதுவாவே சொல்லுவேன், இந்த புதன் ஹோரையை பத்தி பேசும்போது அதுக்குமே சொல்றேன். பொதுவா வந்து பாத்தீங்கன்னா புதன் ஹோரையில ஒரு நோட் பென் வாங்கிக்கோங்க, வாங்கிட்டு குட் திங் பேட் திங், ஏன்னா எழுத்து எல்லாமே புதனுக்குள்ள வந்துருங்க. அதனால இப்ப எனக்கு வந்து கம்ப்ளீட்டா வந்து நான் இருக்கேன், எனக்கு வந்து நல்ல விஷயங்கள்லாம் என்ன, கெட்ட விஷயங்கள்லாம் இல்லை, நான் என்னென்ன மாத்திக்கணும், இதெல்லாம் நீங்க வந்து புதன் ஹோரையில எழுதுனீங்கன்னா மாற்றம் இருக்கும். ஒரு கடன் இருக்கு, எனக்கு வந்து 1 லட்சம் ரூபாய் கடன் இருக்கு மேடம், இல்ல எனக்கு சில்ட்ரன் கடன் வந்து ஒருத்தீங்கன்னா ஒரு 20,000 ரூபாய் கடன் இருக்கு, சில்லறையா இருக்கு, இவனுக்கு 1000 ரூபாய் தரணும், அவனு அந்த மாதிரிலாம் இருக்கு, அதை எழுதுங்க, எழுதி பாருங்க. புதன் ஹோரையில எழுதுனீங்கன்னா அது சீக்கிரமா முடியும். பாசிட்டிவான சைன் எல்லாமே நீங்க வந்து புதன் ஹோரையில சின்ன சின்ன விஷயத்துல இருந்து பெரிய பெரிய விஷயம் வரைக்கும் எல்லாமே நீங்க வந்து பயன்படுத்திக்கலாம். பத்திரப்பதிவு பயன்படுத்திக்கலாம், டாக்குமெண்டேஷன் எதனா ப்ராப்ளம் இருக்குன்னா கம்பல்சரியா அந்த புதன் ஹோரையை பயன்படுத்திக்கலாம். அப்ப புதனுக்கு வந்து சம்பந்தப்பட்டது வந்து பாத்தீங்கன்னா விஷ்ணு பகவான். அப்ப விஷ்ணு பகவானோட வழிபாடு வந்து பாத்தீங்கன்னா மிகப்பெரிய மாற்றத்தை வந்து பாத்தீங்கன்னா இந்த புதன் ஹோரையில உங்களுக்கு கிடைக்கும். இப்ப ஒரு மரகதம் நான் வந்து வாங்கி போடணும் அப்படின்னா வந்து பாத்தீங்கன்னா நீங்க புதன் ஹோரையை பயன்படுத்தலாம். புதன் ஹோரையில நீங்க வந்து வாங்கி கையில போடும் போது மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை, உங்களுக்கு ஒரு சைனை வந்து எந்த கிரகம், ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம மறைந்த முதல்வர் வந்து பாத்தீங்கன்னா ஜெயலலிதா அவர்கள் வந்து பாத்தீங்கன்னா கண்டிப்பா வந்து புதனை தான் ரொம்ப ஆக்டிவேட், அவங்களுக்கு வந்து புதன் பயங்கர பலம், அவங்களோட லக்னாதிபதி வந்து பாத்தீங்கன்னா புதன் தான். சோ அந்த புதனை வந்து அவங்க பயங்கரமா வந்து ஆக்டிவேட் பண்ணாங்க. அதனாலதான் நிறைய வாட்டி வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு சோ அந்த மாதிரி எல்லாம் கூட சொல்றேன். நீங்க வந்து கிரீன் கலர் ட்ரெஸ்ஸஸ் வந்து எனக்கு வந்து நீங்க வந்து இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் வந்து லக்னத்துல புதன் இருக்குங்க, எனக்கு வந்து பாத்தீங்கன்னா லக்னாதிபதி வந்து பாத்தீங்கன்னா மிதுனமும் கன்னியும் இந்த மாதிரிலாம் இருக்கிற பீப்புள் வந்து பாத்தீங்கன்னா புதனை வந்து பச்சையை வந்து பயன்படுத்தலாம். புதன்கிழமை அன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா பச்சை பயிர் தானம் தரலாம். பச்சை பயிர், எனக்கு வந்து புதன் வந்து கொஞ்சம் படிப்பு மந்தமா இருக்கு, எனக்கு சரியா வரல அப்படின்னா புதன்கிழமை அன்னைக்கு புதன் ஹோரை அன்னைக்கு பச்சை பயிர் தானம் கொடுத்து வரலாம். பச்சை பயிர் நீங்களும் சாப்பிடலாம். அப்ப படிப்பு வந்து சூப்பரா வரும். 9 வாரம் பண்ணி பாருங்க. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் உங்க வீட்டுல வந்து ஒரு குழந்தை, பொன் குழந்தை இருக்கு, பையன் குழந்தை இருக்கு, ஒரு 5th ஸ்டாண்டர்ட் படிக்கிறாங்க, 7th ஸ்டாண்டர்ட் படிக்கிறாங்க, 10th ஸ்டாண்டர்ட் படிக்கிறாங்க. 4 வாரம் டு 9 வாரம், 4 வாரத்துல டிஃபரன்ஸ் தெரிய ஆரம்பிச்சிடும். 9 வாரம் கண்டினியூவா புதன்கிழமையில இந்த குழந்தை கையால ஒரு பச்சை பயிரை தானம் கொடுத்துட்டு பாருங்க. அண்ட் வந்து பாத்தீங்கன்னா அந்த பச்சை பயிரை வந்து அந்த குழந்தைக்கு வந்து சாப்பிட இன்டேக்கு கொடுங்க. இந்த 4 to 9 வாரத்துல படிப்போட ரேஞ்ச் வந்து எந்த அளவுக்கு மாற்றம் இருக்குன்னு பாருங்க. ஓகேங்களா. சோ புதன் ஹோரை, புதன் இது வந்து பாத்தீங்கன்னா விஷ்ணு பகவான் வழிபாடு சொல்லியிருக்கேன்.
அப்ப இந்த புதன்கிழமை வந்து விஷ்ணு பகவான் வழிபாடு, இந்த குழந்தையான பாலா, குழந்தை பாலா வந்து வழிபாடு, இந்த மாதிரி எல்லாம் வந்து நீங்க பண்ணலாம். ஓகேங்களா? குழந்தை தெய்வங்களான பாலமுருகன், சில கோவில்கள் வந்து பாத்தீங்கன்னா பாலமுருகன் இருக்கும். இந்த மாதிரி அர்த்தநாரீஸ்வரர் வழிபாடு நிச்சயமா வந்து பெரிய மாற்றத்தை தரும். சரிங்களா? அர்த்தநாரீஸ்வரர் வழிபாடு பண்ணலாம். மரத்தடியில இருக்கிற பிள்ளையாரப்பட்டி ஸ்தலங்கள், மரத்தடியில இருக்கிற கோவில்கள், இதெல்லாம் வந்து வழிபாடும் போது நிச்சயமா வந்து படிப்புக்கானதோ இல்ல புதன் சம்பந்தப்பட்ட, எனக்கு டாக்குமெண்டேஷன் ஏதாவது ப்ராப்ளம், எனக்கு வந்து பாத்தீங்கன்னா நர்வஸ் ப்ராப்ளம் இருக்கு, நரம்பு சம்பந்தப்பட்ட ப்ராப்ளம் இருக்கு, இது இவங்க எல்லாமே வந்து இந்த புதன் ஹோரையை சூப்பரா பயன்படுத்தலாம். ஓகேங்களா? அடுத்தது குரு ஹோரை. ஓகேங்களா? குரு ஹோரை அடுத்தது குரு ஹோரை. கால் பண்ணாதீங்க. இப்ப வந்து பாத்தீங்கன்னா இது முடிஞ்ச உடனே நம்ம வந்து நிச்சயமா வந்து கேள்வி பதில் செஷன் வரும், அப்ப வந்து கால் பண்ணுங்க. மாறி மாறி தேங்க்யூ, தேங்க்ஸ் அ லாட் மக்களே. லைக் பண்ணுங்க மக்களே, கெஞ்ச விடாதீங்க மக்களே. விச் ஒன் இஸ் பெட்டர் ஃபார் லியோ? லியோ வந்து ஆல்வேஸ் வந்து பாத்தீங்கன்னா சூரிய ஹோரை தான். ஓகே ஃபைன். ஸோ அடுத்தது வந்து குரு ஹோரைங்க. குரு ஹோரை வீடியோ டபுள் டேப் பண்ணிக்கோங்க மக்களே, சீக்கிரம் சீக்கிரம் சீக்கிரம். அடுத்து சூப்பரா கரணம். கரணம் வந்து பாத்தீங்கன்னா சொல்ல போனா நிறைய வந்து பாத்தீங்கன்னா, சரி ஓகே கரணம் வரும்போது பேசிக்கலாம். இதே டாபிக் விட்டு போறதே வேலையா போச்சு இருக்கு. ஓகே, அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா நம்மளுக்கு குரு ஹோரை மிக மிக முக்கியமான ஒரு ஹோரை வந்து பாத்தீங்கன்னா அகெயின் குரு ஹோரையும் தான். எதனால் அப்படின்னா, குருவும் சுக்கிரனையும் சேர்த்து சொல்றேன் நானு. இந்த குருவும் சுக்கிரன் தான் வந்து பாத்தீங்கன்னா, சுக்கிரன் தான் வந்து லிக்விட் கேஷுங்க. லிக்விட் கேஷும் முக்கியம். மெயின் அசட், ஒரு சொத்து வாங்குற ஒரு அசட் இருக்கு அப்படின்னாலும் வந்து அதுவுமே முக்கியம். இப்ப ஜூபிட்டர், அதாவது குரு பகவானுக்கு வரலாம். அப்போ ஒரு பெரிய சுபர், முழு சுபர் அப்படின்னு பாத்தீங்கன்னா வந்து குரு பகவான் தான் நிச்சயமா. அப்போ பினான்சியல் இப்ப நம்ம வந்து படிப்புக்கு பார்த்தோம், ஒரு இடம் வாங்குறதுக்கு பார்த்தோம், ஒரு கோபம் வரத்துக்கு, இது எல்லாமே வந்து பார்த்தோம். அப்போ பினான்சியல் ஸ்டேஜும் வந்து நம்மளுக்கு வர்றது, ஒரு சொத்து வாங்கணும், சொத்து வந்து பாத்தீங்கன்னா நமக்குன்னு ஒரு வீடு இருக்கணும், இதெல்லாம் வந்து முக்கியம் தானுங்க. தங்கம் மெயின் இல்லைங்களா? அப்ப தங்கம்னாலே குரு தான். எனக்கு வந்து தங்கம் இல்லை மேடம், நான் வந்து என்ன பண்ணாலும் வந்து தங்கம் நிக்க மாட்டேங்குது வீட்டுல அப்படின்னா, உங்க குருவோட, உங்க ஜாதகத்துல இருக்க குருவோட ஏதாவது ஒரு அசுப கிரகங்களோட இணைவு கண்டிப்பா இருக்கும். கெட்டு போயிருக்கு, குரு கெட்டு போயிருக்குன்னு அர்த்தம். அப்ப நீங்க அப்ப அதை வந்து எப்படி ஆக்டிவேட் பண்ண முடியும்னா 100% இந்த குரு ஹோரையில தான் நீங்க வந்து பயன்படுத்தலாம். ஸோ குரு ஹோரையில காலையில வியாழக்கிழமை 6 to 7 வந்து பாத்தீங்கன்னா குரு ஹோரையில வந்து பாத்தீங்கன்னா மஞ்சளா இருக்கிற ஏதாவது வந்து ஒரு நெய்வேத்தியம் பண்ணிட்டு, ஒரு எல்லோ கலர் கேசரி ஆகட்டும் அல்லது மஞ்சள்ல வந்து லட்டு ஆகட்டும், இந்த மாதிரி வந்து நெய்வேத்தியம் பண்ணிட்டு 48 நாள் கண்டினியூவா 48 வாரம் கண்டினியூவா வந்து பாத்தீங்கன்னா இந்த வியாழக்கிழமையில, அதாவது குரு ஹோரையில வந்து பண்ணாலும் ஓகே, அல்லது வந்து டெய்லியும் நான் பண்றேன்னா வியாழக்கிழமை அன்னைக்கு ஸ்டார்ட் பண்ணுங்க. அதுக்கு அடுத்த நாள் வந்து பாத்தீங்கன்னா குரு ஹோரை, பகல்ல இருக்கிற குரு ஹோரைய வந்து நான் என்ன சொல்லியிருக்கேன், இந்த செவ்வாய், குரு, சூரியன், இது மூணுமே வந்து நெருப்பு கிரகங்கள். பகல்ல வந்து இன்னும் வேல்யூவா இருக்கும். இல்ல எனக்கு ஈவினிங் தான் பண்ண முடியும்னாலும் நோ ப்ராப்ளம். ஓகேங்களா? கால் பண்ண வேண்டாம், கேள்வி பதில கால் பண்ணுங்க. ஓகேங்களா? சோ இந்த மாதிரி வந்து குரு ஹோரையை நீங்க வந்து பயன்படுத்திக்கலாம். ஓகேங்களா? குரு ஹோரையில வந்து பாத்தீங்கன்னா இந்த வியாழக்கிழமை காலைல 6 to 7 நீங்க வந்து நிச்சயமா வந்து நெய்வேத்தியம் பண்ணி 48 நாட்களோ அல்லது 48 வாரமோ பண்ணும் போது நிச்சயமா தங்கம் 100% உங்க வீட்டுல சேரும். ஓகேங்களா? குரு பகவானை நினைத்தாலும் சரி, அல்லது வந்து பாத்தீங்கன்னா ராகவேந்திரர், சாய்பாபா, இந்த மாதிரி குருவா விளங்கினவர்கள், உங்களுக்கு வந்து சித்தர் வழிபாடு, இது எல்லாமே சனி குரு, இது எல்லாமே காம்பினேஷன் தான் சித்தர் வழிபாடு. நீங்க சனிக்கிழமையும் சித்தர் வழிபாடு பண்ணலாம். இந்த குரு ஹோரையான மனசார வந்து சிலர் வந்து பார்த்தே இருக்க மாட்டாங்க,
இப்ப நான் வந்து ஒரு வீடியோ போட்டேங்க நம்ம சேனல்ல தான், ஜோதிட ரகசியத்துல தான். என்னன்னா வந்து குருவிப்பாளையம் நிறைய சித்தர் சமாதி எல்லாம் வந்து போட்டிருக்கோம். அப்போ நிறைய பேர் வந்து பாத்தீங்கன்னா அவ்வளோ வந்து பாத்தீங்கன்னா சித்தர்கள் வந்து அவங்கள வந்து பார்க்க முடியலன்னா, எனக்கு தெரிஞ்ச ஜோதிடர் அவர் வந்து பாத்தீங்கன்னா சித்தர் வழிபாட்டிலேயே தான் இருக்காரு. அவர் வந்து இங்க இருக்கிற கோயம்புத்தூர்ல இருக்கிற ஒரு கோவிலுக்கு வந்து போகல. அப்ப நீங்க போட்டீங்களா அது உண்மையா இல்ல சும்மா வீடியோக்காக பண்ணீங்களா அப்படின்னு கேக்குறாரு. வீடியோக்காகலாம் பண்ணலங்க, நான் உண்மையாவே வந்து அந்த கை வந்து கீழே வைக்கும் போது ஒண்ணு சேர்ந்தது அப்படின்னு நான் சொல்றேன். அப்ப அவர் வந்து உடனே வந்து போய் பாக்குறாரு. ஏன்னா அவர் வந்து நியர்லி வந்து 40 இயர்ஸா வந்து பாத்தீங்கன்னா இந்த சித்தர் வழிபாட்டிலேயே, ஆனா அவரே போனதில்லை அந்த ஸ்தலத்துக்கு. அப்ப போயிட்டு வந்துட்டு என்ன மேடம் இது இப்படி ஒரு மிராக்கல் இருக்கு, கீழே பூமியில இருந்து வைப்ரேட் ஆகி கை சேருது இணையுது அப்படின்னு. சோ இன்னமும் வந்து சித்தர்கள் வந்து உயிரோட தான் இருக்காங்க, நம்மளை சுத்தியே இருக்கிறாங்க. ஒண்ணுமே வேணாம், சித்தர் வழிபாட்டுக்கு நம்மளுக்கு ஒண்ணுமே தேவையில்ல. ஒரு ஜஸ்ட் அத போட்டோ கூட வேணாம், ஒரு ஜஸ்ட் ஒரு விளக்கேத்தி அமைதியா கண்ணை மூடிட்டு உட்கார்ந்தீங்கனாலே போதும், சித்தர்கள் வந்து உங்ககிட்ட பேசுவாங்க. ஓகேங்களா? அவ்வளவு மகிமை வாய்ந்ததுதான் வந்து இந்த குருஹோரை. ஸோ குரு ஹோரையில வந்து பாத்தீங்கன்னா நான் சொன்னேன் இல்லைங்களா, சாய்பாபா, ராகவேந்திரர் இந்த மாதிரி வழிபாடு அல்லது சித்தர்கள் வழிபாடு நீங்க வந்து பண்ணலாம். நிச்சயமா வந்து மெயினா வந்து பாத்தீங்கன்னா தங்கம் சேர்றதுக்கு, ஒரு அசட் சேர்றதுக்கு, எனக்கு வந்து பாத்தீங்கன்னா பையன் வந்து ரொம்ப ஒல்லியா இருக்கா, பொண்ணு ரொம்ப ஒல்லியா இருக்கு, அந்த அந்த குரு ஹோரையில நீங்க உணவு கொடுக்கும் போது அவங்க நல்லா ரொம்ப போஷாக்கா வருவாங்க. இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் நீங்க வந்து குரு ஹோரையில வந்து பயன்படுத்திக்கலாம். ஒரு டெபாசிட் வந்து ஸ்டார்ட் பண்ண போறீங்க பேங்க்ல வந்து பாத்தீங்கன்னா ஒரு பிக்ஸட் டெபாசிட், ஒரு 10,000 போட்டு டெபாசிட், 10 lakhs போட்டு ஒரு டெபாசிட் குரு ஹோரையில ஸ்டார்ட் பண்ணி பாருங்க. இன்னொரு லேடிஸ்க்கு வந்து ஒரு சீக்ரெட் சொல்லி தரேன். உங்க ஹஸ்பண்ட் கிட்ட ஏதாவது ஒரு விஷயம் வாங்கணும், தங்கம் வாங்கணும், இல்ல எனக்கு என்ன விஷயம் ஏதாவது ஒண்ணு நடக்கணும்னா குரு ஹோரையில கேட்டு பாருங்க, நடந்துரும். குருஹோரை, சுக்கிரஹோரை ரெண்டுமே பயன்படுத்திக்கலாம். எல்லா விஷயத்துக்கும் மிக மிக ஏற்ற ஓரை வந்து பாத்தீங்கன்னா இந்த குருஹோரையும் சுக்கிரஹோரையும். ஓகேங்களா? சோ அடுத்தது வந்து சுக்கிரஹோரை போயிடலாம். சோ குரு ஹோரைக்கு வழிபட வேண்டிய தெய்வங்கள்லாம் சொல்லியிருக்கேன். சோ இந்த வழிபாடு வந்து பண்ணுங்க, நிச்சயமா வந்து மிகப்பெரிய ஏற்றத்தை இந்த குருஹோரை தரும். சரிங்களா? அடுத்தது சுக்கிரஹோரை. சுக்கிரஹோரை, சுக்கிரன்னா என்னங்க? வெள்ளிக்கிழமை. ஒவ்வொரு ஹோரையும் எவ்வளவு முக்கியங்கிறத பாருங்க. நினைத்த காரியத்தை, நினைத்ததை ஜெயிக்கக்கூடிய ஒரு தன்மை, சக்தி வழிபாடு, பராசக்தி வழிபாடு, பெண் தெய்வ வழிபாடு, துர்கை வழிபாடு எல்லாத்துக்குமே உகந்தது பாத்தீங்கன்னா இந்த வெள்ளிக்கிழமையில நீங்க பண்ணக்கூடிய. பொதுவாவே வெள்ளிக்கிழமை நீங்க வந்து இந்த நார்த் பீப்புள் எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா வெள்ளிக்கிழமை அன்னைக்கு அவங்க வீட்டை விட்டு நகரவே மாட்டாங்க. வியாழக்கிழமையே ஃபுல்லா வீடெல்லாம் தொடச்சுக்கிடுச்சு, தண்ணி செலவு பண்ண மாட்டாங்க. தண்ணீரை வெள்ளிக்கிழமையில செலவு பண்ணவே கூடாது. சோ தண்ணீரை செலவு நீங்க என்ன விஷயம் நடக்கணும் உங்களுக்கு வெள்ளிக்கிழமை ஒரு நாளை பிடிச்சிங்கன்னா, வெள்ளிக்கிழமை ஒரு ஹோரையை சுக்கிர ஹோரையை பிடிச்சிங்கனாலே போதும், இது லைஃப்ல வந்து சக்சஸ் 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 தான். பணம் இல்லையா அப்படிங்க, படிப்பு, இந்த புதன் ஹோரை இதெல்லாமே வந்து ஸ்பெசிபிக்கா இந்த வெள்ளிக்கிழமை அன்னைக்கு நீங்க எல்லாமே பணம் வந்துருச்சுன்னா நம்ம எல்லா விஷயத்துக்கும் அடிப்படை தேவைங்க. உண்மை இதுதானுங்க. பணம் இருந்தா நம்ம வந்து கண்டிப்பா வந்து மென்டலி வந்து ஃப்ரீயா இருப்போம். அப்படியாப்பட்ட பணத்துக்கு ரொம்ப முக்கியமான ஒரு நாள் தான் இந்த வெள்ளிக்கிழமை. மோஸ்ட்லி வந்து பாத்தீங்கன்னா இந்த முஸ்லிம்ஸ் கண்ட்ரீஸ் எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா வெள்ளிக்கிழமை தான் வந்து லீவ் விடுவாங்க. அந்த நார்த் சைட் எல்லாம் போங்க, வெள்ளிக்கிழமை கம்பல்சரி அந்த ஆண்கள் வந்து வெள்ளிக்கிழமை வீட்டுலதான் இருப்பாங்க. ஒற்றுமையா ஒரு கணவன் மனைவி சந்தோஷமா இருக்கிறாங்க, ஒரு கணவன் மனைவி வந்து பாத்தீங்கன்னா நல்லா வந்து தெய்வத்தை வணங்கி வீட்டுல குழந்தைகளோட டைம் ஸ்பெண்ட் பண்ணி சந்தோஷமா இருக்காங்கன்னா பணம் நம்மள தேடி வருங்க. மெயினா வந்து ஆண்களுக்கு சொல்ற, பெண்களை வந்து வெள்ளிக்கிழமை அன்னைக்கு அழ வச்சிடாதீங்க, கஷ்டப்படுத்தாதீங்க. லக்ஷ்மி வந்து பாத்தீங்கன்னா ஓடியே போயிடுவாங்க. பெண்களை வந்து வெள்ளிக்கிழமைக்கு, ஸோ வெள்ளிக்கிழமை மட்டும்தான் நான் சந்தோஷமா ஜெயிவேன் அப்படி கிடையாது. ஸோ வெள்ளிக்கிழமையில ஸ்பெசிஃபிக்கா வந்து ஒரு பூ வாங்கி கொடுக்கறது, மல்லிகை பூ வாங்கி கொடுக்கறது, அவங்களுக்கு பிடித்த பொருட்கள் வாங்கி கொடுக்கறது, அவங்க கூட டைம் ஸ்பெண்ட் பண்றது, வீட்டுல உட்கார்ந்து தெய்வ வழிபாடு பண்றது, இதெல்லாம் பண்ணீங்கன்னா உங்களுக்கு செல்வம் எந்த வழியில 10 ஜன்னல் இருந்தாலும் அந்த 10 ஜன்னல் வழியும் வரும் மகாலட்சுமி. சோ வெள்ளிக்கிழமை அன்னைக்கு நிச்சயமா வந்து பெண்கள் வந்து காலையிலே எந்திரிச்சு குளிச்சு
நல்லா கொஞ்சம் மஞ்சள் தேய்ச்சி குளிங்க. குளிச்சு நல்லா வந்து பூ வந்து நல்லா தலை நிறைய வைங்க. வெள்ளிக்கிழமை அன்னைக்கு ஒரு நாளாச்சும் டெய்லியும் வந்து கொஞ்சோண்டு பூவாச்சும் தலையில வைங்க. காலையில 6 to 7, வெள்ளிக்கிழமை 6 to 7 வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு சுக்கிர ஹோரை வருது. சுக்கிரனோட முழுமையான ஆதிக்கம் கொண்ட டைம் அது. அல்லது எந்த நாள்லயுமே வந்து சுக்கிரனோட நாள்ல ஹோரையில வந்து நீங்க வந்து பயன்படுத்திக்கலாம். ஒருத்தங்களுக்கு வந்து விருந்துக்கு போகணும், இல்ல ஒரு ஈவெண்ட்டுக்கு போகணும், இந்த மாதிரியான ஒரு ஃபங்க்ஷனுக்கு போகணும், சந்தோஷமா இருக்கணும், சினிமா மாலுக்கு போங்க, சினிமா போய் பாருங்க. இதெல்லாம் வந்து சுக்கிரனை இயக்குறது. சந்தோஷமா இருங்க. எஸ்பெஷலி வந்து பாத்தீங்கன்னா வெள்ளிக்கிழமை அன்னைக்கு ரொம்ப சந்தோஷமா இருங்க. அந்த காலத்துல இப்ப நான் கம்மியாயிடுச்சு. நிறைய பேர் வந்து பாத்தீங்கன்னா ஒரு சமுதாயத்தினர் வந்து பாத்தீங்கன்னா இந்த நாடகம், சங்கீதம் இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா வெள்ளிக்கிழமையில கம்பல்சரி வந்து ஒரு சபால வந்து வைப்பாங்க. அது வந்து பாத்தீங்கன்னா எந்த அன்னைக்குன்னு பாத்தீங்கன்னா ஸ்பெஷலி வந்து பாத்தீங்கன்னா வெள்ளிக்கிழமை. அந்த சங்கீதத்தை வந்து நீங்க கேட்கும் போது சுக்கிரன் ஆக்டிவேஷன் தன்னாலேயே நடக்கும். வெள்ளிக்கிழமை அன்னைக்கு பேங்க்ல இருக்க அக்கௌண்ட்ல இருந்து வித்ட்ரா பண்ணி காசு எடுக்காதீங்க, பேங்க்லயே இருக்கட்டும். ஓகேங்களா? ஸோ சுக்கிர ஹோரையில நீங்க வந்து இதெல்லாம் வந்து பயன்படுத்தலாம். லக்ஷ்மி வழிபாடு, ராஜலக்ஷ்மி வழிபாடு, லக்ஷ்மி குபேரர் வழிபாடு, குபேரர் வழிபாடு, இது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா நீங்க சுக்கிரஹோரையிலையும் வெள்ளிக்கிழமையில சுக்கிரஹோரையில பண்றது ரொம்ப 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 நல்லது. ஓகேங்களா? ஸோ மகாலட்சுமி வழிபாடு வந்து நீங்க நிச்சயமா வந்து இந்த சுக்கிரஹோரையில பண்ணலாம். அண்ட் வீட்டுக்கு தேவையான சில விஷயங்கள் வந்து நீங்க வந்து வாங்குறது அதெல்லாம் வந்து முன்னாடியே வாங்கி வச்சுட்டு வெள்ளிக்கிழமை மணி ஸ்பெண்ட் பண்ணாம இருக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. மேக்சிமம் ஆஃப் த திங் நல்ல சந்தோஷமா இருங்க, ஆனந்தமா இருங்க, ஒற்றுமையா இருங்க, குடும்பத்தோட இருங்க, குழந்தைங்கிட்ட நல்லா பேசுங்க. வெள்ளிக்கிழமை அன்னைக்கு சத்தம் போட்டு பேசாதீங்க, கத்தாதீங்க. நிறைய பெண்கள் பாத்தீங்கன்னா அந்த காலத்து பெண்கள் வந்து பாத்தீங்கன்னா வெள்ளிக்கிழமை அன்னைக்கு மௌன விரதம் இருப்பாங்க. அமைதியா இருந்தா நம்ம அறிவு வந்து கொஞ்சம் என்னென்னன்றது யோசிக்கும். அதுக்கு கொஞ்சம் டைம் கொடுக்கணும். அப்ப நீங்க கொடுக்கும் போது நிறைய பெண்கள் வந்து பாத்தீங்கன்னா வெள்ளிக்கிழமை மௌன விரதம் இருப்பாங்க. அப்போ ஒரு குடும்பத்துக்கான ஒரு ஒற்றுமை. ஏன்னா முக்கால்வாசி விஷயம் வந்து நம்ம வாயை மூடிக்கிட்டாலே சில விஷயங்கள்ல இருந்து நம்ம அமைதியா இருந்து பாருங்க. ஓகேங்களா? சோ சுக்கிர ஹோரையில நீங்க வந்து இதெல்லாம் வந்து பயன்படுத்திக்கலாம். அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா நம்ம